வாங்க, வணக்கம். கிராண்ட்மா சூப்பர் ரெசிபீஸ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். வாங்க, இப்போ பாருங்கள், இப்போ சிக்கன் சாப்பீஸ் எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேங்க. இந்த சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன், நாட்டுக்கோழியில் சிக்கன் சாப்பீஸ் செய்யலான்னு. நாட்டுக்கோழி சிக்கன் கொஞ்சம் வாங்கி வச்சுருக்கு. அதுக்கு வந்து தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள். கடுகு, உளுத்தம்பருப்பு, பாருங்கள், கடுகு உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூனு, இது தனியாத்தூள் ஒரு ஸ்பூனு, இது கரம் மசாலா ஒரு ஸ்பூன், ஹோம்மேட் கரம் மசாலா, இது மஞ்சப்பொடி, அப்புறம் கொஞ்சம் அரை ஸ்பூனு சில்லி பவுடர், இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1.5 ஸ்பூனுங்க. இதெல்லாம் வந்து நாங்கள் தாளித்து சிக்கன் போடுறப்ப போடுறது. இப்போ அரைக்கிற ஐட்டம் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ஆனியன் வந்து நாங்கள் ஆயிலில் போட்டு லேசாக வறுத்துக்கு வணக்கி எடுத்துக்கலாம். அது கொஞ்சம் கலர் மாறினதுமே இந்த தக்காளி போடலாம். அப்புறம் இந்த ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, இதையும் போட்டு லேசாக வணக்கினா போதும். அப்புறம் பாருங்கள், காரத்துக்கு இந்த 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நாங்கள் ஆயிலில் போட்டு வெங்காயத்தோடையே போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். இதெல்லாம் கடைசியாக நாங்கள் சிக்கன் சாப்ஸ் ரெடி ஆனதும் இது கார்னிஷ் பண்ணுறதுக்குங்க. இது தாளிக்கிறதுக்கு வெங்காயம், கருவேப்பிலை, மறுபடியும் ஒரு தக்காளி, அவ்வளோதாங்க தேவையான பொருட்கள். அப்புறம் பாருங்கள், அதுக்கு வேண்டிய மசாலா ஐட்டங்க. தேங்காய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரும். அப்புறம் ஒரு 2 பீஸ் பட்டை, ஒரு 7-8 லவங்கம், இது பெப்பர் அரை ஸ்பூனு, ஏலக்காய் தான் மெயினுங்க இந்த சாப்பீஸில். ஏலக்காய் ஒரு 8 ஏலக்காய் வச்சுருக்கேன். சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் வச்சுருக்கேன். பாதாம் பருப்பு, இது கொஞ்சம் நல்லாயிருக்கும், கிரேவி வந்து கொஞ்சம் திக்னிங் கொடுக்கும், அதனால் பாதாம் பருப்பு ஒரு 5-6. இது வந்து கசகசா ஒரு சின்ன ஸ்பூன், டீஸ்பூனில் ஒரு ஸ்பூன். அது தண்ணியில் ஊற வச்சுட்டா நாங்கள் நல்லா நைஸாக சீக்கிரம் மஞ்சிடும், அதனால் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் ஆட்டி நாங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது என்ன பண்ணலான்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த இது நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இந்த வெங்காயம் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வெங்காயம் கொஞ்சம் பொரியிற ஸ்டேஜில் தக்காளியும் போட்டுக்கலாங்க. தக்காளி கொஞ்சம் பொரிஞ்சதுமே இந்த பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். அப்புறம் பாருங்கள், இந்த புதினா தான் இந்த இது சாப்பீஸுக்கு ஃப்ளேவரே. பாருங்கள், இந்த புதினாவும் போட்டாச்சு. இந்த ஃப்ளேவர் கொடுக்கறது புதினா தான். கலரு எங்களுக்கு ஒரு மாதிரி பச்சை கலராக வரும், லைட் க்ரீன் கலராக வருங்க. இப்போ இந்த கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, அதையும் போட்டு நாங்கள் நல்லா பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த புதினா இன்னும் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம், இது எங்களுக்கு போதும் இருக்கிறது. கடைசியாக இந்த கிரேவி ரெடி ஆனதும் அதை கிள்ளி போடுறதுக்கு பாருங்கள். இது நல்லா நாங்கள் ஆயிலில் நல்லா வதக்கி எடுத்து நல்லா ஆறுனதும் நாங்கள் மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அடுத்தது என்ன பண்ணலான்னு நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த வெங்காயம், புதினா, தக்காளி, பச்சை மிளகாய் போட்டு ஆட்டின பேஸ்ட்டு ரெடியாக இருக்குது. இந்த தேங்காய், பட்டை, லவங்கம், ஏலக்காய், அந்த ஸ்பைசஸ் போட்டு ஆட்டின பேஸ்ட்டும் பாருங்கள் ரெடியாக இருக்குது. இது நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். இது வந்து வெங்காயம், புதினா, தக்காளி போட்டு ஆட்டின பேஸ்ட்டுங்க. இப்போ இது கடாயில் வந்து ஆயில் ஊற்றிருக்கேன். நல்லா எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நாங்கள் தாளித்து விடலாம் பாருங்கள். கடுகு உளுத்தம்பருப்பு பொரிஞ்சதும் பாருங்கள், இப்போ வெங்காயம் போட்டுடலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி பாருங்கள். வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டதும் இந்த தக்காளியை போட்டு விட்டுடலாம், பிழிஞ்சு விட்டுடலாங்க. தக்காளியை கையில் பிழிஞ்சு விடுங்க. ஆல்ரெடி ஒரு தக்காளி நாங்கள் ஆட்டி வச்சுருக்கோம் வெங்காயத்தோட. வெங்காயம், தக்காளி கொஞ்சம் மசிகிற அளவுக்கு வேகிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேங்க. கொஞ்சம் நல்லா தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் நாங்கள் டைம் கொடுக்கலாம். நல்லா இப்போ பாருங்கள், நல்லா வெங்காயம், தக்காளி மசிஞ்சு வெந்துடுச்சு. இதில் இந்த வெங்காய வடகம் எடுத்து வச்சது இப்போ நான் காமிக்க மறந்துட்டேன். இப்போ பாருங்கள், இதை எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். இப்போ நாங்கள் வாங்கி வச்சுருக்க இந்த சிக்கன் மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கிற சிக்கனை போடலாம். சிக்கனை போட்டு நல்லா கிளறி விட்டு இப்போ கொஞ்சம் விளக்கெண்ணெய் ஊற்றிக்கலாங்க. விளக்கெண்ணெய் இந்த கோழி, நாட்டுக்கோழி சூடுங்கிறதுனால கொஞ்சம் விளக்கெண்ணெய் சேர்த்துணும்.
அது இல்லாமல் நைஸாக நல்லா எங்களுக்கு அந்த சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக வெந்துடும். நான் விளக்கெண்ணெய் ஊற்றுறதுனால விளக்கெண்ணெய் போட்டாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாங்க. 1.5 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் டீஸ்பூனில். அதை போட்டு பாருங்கள், இந்த மஞ்சத்தூள், இந்த மிளகாத்தூள் இது ரெண்டும் நாங்கள் ஒன்றா இந்த ஆயிலில் போடுறதுனால அந்த ஒரு கலர், நல்ல கலர் வரும். அதுக்காக தான் இப்போ நான் இதில் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஆயிலே அந்த மிளகாத்தூளும் போட்டுடணுங்க. இப்போ உங்களுக்கு அந்த கிரேவியில் வந்து கலர் லுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ இந்த உப்பு எடுத்து வச்சுருக்கிற உப்பையும் போட்டுடலாம். இப்போ இது நல்லா உப்பு பிடிச்சி நல்லா வேகும். கொஞ்சம் தண்ணி விட்டு வேகிற வரைக்கும் கொஞ்சம் டைம் கொடுக்கலாங்க. பாருங்கள், இப்போ இஞ்சி பூண்டு வாசனை நல்லா அடங்கிடுச்சு. இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் பாருங்கள், இந்த கறி மசாலா, ஹோம்மேட் கறி மசாலா, உங்களுக்கு இதோட ரெசிபியெல்லாம் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் போட்டு காமிக்கிறேங்க. எப்படி ஹோம்மேட் கறி மசாலா செய்கிறது, பிரியாணி மசாலா செய்கிறது, அது எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சா ரொம்ப நாளைக்கு வாசனை போகாமல் இருக்கும் அப்படிங்கிற அந்த இதெல்லாம் உங்களுக்கு நான் இன்னொரு வீடியோவில் போட்டு காமிக்கிறேன். இப்போ இந்த கொத்தமல்லி, தனியாத்தூள் அதை போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிளறி விட்டு ஒரு 2 நிமிஷம் டைம் கொடுங்க. நல்லா அந்த கரம் மசாலா வாசனையெல்லாம் அந்த சிக்கனில் இறங்கி நல்லா வெந்த அப்புறம் நாங்கள் அடுத்தது என்னன்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ இந்த ஸ்டேஜில் நாங்கள் இந்த புதினா, தக்காளி, வெங்காயம் போட்டு ஆட்டின பேஸ்ட்டை போட்டுடலாங்க. இந்த புதினா வந்து தனியாக நீங்கள் வெங்காயம் மட்டும் போட்டு ஆட்டினீங்கன்னா கருப்பாக ஆகிடும் கலரு. அதுக்காக தான் இந்த புளிப்பு தன்மைக்காக அந்த ஒரு தக்காளியை கூட போட்டு ஆட்டிக்கிறது. நீங்கள் வெறும் புதினா, வெங்காயம் மட்டும் போட்டு ஆட்டினீங்கன்னா கலர் மாறிடும். இந்த க்ரீனிஷ் கலர் வராமல் ஒரு டார்க்கு கரும்பச்சை கலராக ஒரு மாதிரி கலர் மாறி வரும். அதுக்கு தான் தக்காளி ஒன்று கூட போட்டுக்கிறது நாங்கள். பாருங்கள், இப்போ நல்லா எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இந்த ஓரமெல்லாம். இந்த ஸ்டேஜில் நாங்கள் இந்த கலரும் பாருங்கள், உங்களுக்கு அந்த க்ரீன் கலர் நார்மலாக எல்லா கிரேவியும் மஞ்சள் கலர், ரெட் கலராக இருக்கிற மாதிரி இல்லாமல் அந்த புதினா போட்டதுனால எங்களுக்கு அந்த க்ரீன் கலராக வரும். சாப்பீஸோட கலர் இது தாங்க. ட்ரெடிஷ்னலாக சாப்பீஸ்னால் இது மாதிரி தான் செய்வாங்க. அப்போல்லாம் வந்து தனித்தனியாக அரைப்பாங்க. ஒவ்வொரு மசாலாவும் பட்டை தனியாக, லவங்கம் தனியாக, மிளகு தனியாக அம்மியில் வச்சு அரைச்சி, கசகசா தனியாக அரைச்சி எடுத்து வச்சு செய்வாங்க எங்கள் பாட்டியெல்லாம். இப்போ அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் அது. இப்போ அம்மியெல்லாம் எங்கேயும் இல்லைங்கிறதுனால மிக்சியில் ஆட்டி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த தேங்காய், அந்த மசாலா ஸ்பைசஸ் போட்டு ஆட்டினது, சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய் அதோட கலவை நல்லா ஆட்டி வச்சுருக்கேங்க. அதையும் போட்டுடலாம் இதில். போட்டு நல்லா கலந்து விட்டு நல்லா அந்த எண்ணெய் மறுபடியும் பிரிஞ்சு வர்ற டைமில் சிக்கன் வேகிறதுக்கு உண்டான அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றணும். இந்த சாப்பீஸோட இது இப்படி தான் இருக்கணும். இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும். சாதத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். சாப்பாட்டுக்கு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு, சப்பாத்தி, நான், ரொட்டி அந்த மாதிரி ஐட்டத்துக்கெல்லாம் இது ரொம்ப நல்லா இருக்குங்க. அதனால் இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும். இப்போ நாங்கள் சிக்கன் வேகிறதுக்கு மட்டும் தேவையான அளவு தண்ணி ஊற்றினா போதும். இன்னும் ஒரு 2 நிமிஷம் வந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு மேலே வரும். அந்த டைமில் நாங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்கள், இந்த அடுப்பில் சிம்லேயே வச்சதில் அந்த எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்து நாங்கள் அதுக்கு தேவையான தண்ணியை ஊற்றி நல்லா வேக வச்சுக்கலாம். குக்கரில் வேணுனாலும் நாங்கள் போட்டுக்கலாம். நான் இப்போ இந்த கடாயிலேயே தான் வேவிச்சு உங்களுக்கு காமிக்க போகிறேன். இது நாட்டுக்கோழி தான் இருந்தாலும் கடாயிலே வேவிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். சுடு தண்ணி ஊற்றுறேன். அவ்வளோதாங்க, போதும் ஒரு டம்ளரு. இது நல்லா வெந்த அப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், இப்போ சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நாங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த புதினா கொஞ்சம் கடைசியாக கொஞ்சம் கார்னிஷ்க்கு வச்சுருந்தது. இது கடைசியாக கொஞ்சம் ஃப்ரெஷ் புதினா, கொத்தமல்லி எல்லாம் போடுறது எங்களுக்கு ஒரு சூப்பர் ஃப்ளேவர் வருங்க. அதுக்கு தான் இப்போ இந்த கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் அது வீட்டில் இருந்ததுன்னா அது போடலாங்க. அது ஆப்ஷன் தான். அது போட்டால் அது ஒரு நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதை இப்படி கையில் நல்லா கசக்கி விட்டு தாங்க போடணும். கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் போட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க அடுப்பு. அவ்வளோதாங்க, சாப்பீஸ் ரெடி ஆகிடுச்சு. இது ஒயிட் ரைஸ்க்கு, சூடாக சாதத்துக்கு, சப்பாத்திக்கு, பரோட்டா, ரொட்டி, நானுக்கெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நீங்கள்லாம் இது மாதிரி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் பண்ணி பாருங்கள், எனக்கு கமெண்ட்ஸ் போடுங்க.
பாருங்கள், இந்த சிக்கன் சாப்பீஸ் ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி நீங்கள் செய்யுங்க, செஞ்சு சாப்பிடுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதில் புதினா நிறையா போட்டிருக்கிறதுனால உடம்புக்கும் நல்லது தான், உப்புசம் இருக்காது. எங்களுக்கு சீக்கிரமாக ஜீரணம் ஆகிடும். மிளகெல்லாம் போட்டிருக்கிறதுனால அது வயிறு உபாதையெல்லாம் இல்லாமல் எங்களுக்கு ஜீரணம் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. புதினா போட்டு செய்கிறதுனால இதோட ஃப்ளேவரே வேறு வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து சாப்பிட்டு வீட்டில் பெரியவங்க குழந்தைங்க எல்லாேருக்கும் செஞ்சு கொடுங்க. நீங்களும் சமைச்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் கிளிக் பண்ண சொல்லுங்கள் பெல் பட்டனை. கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் எழுத சொல்லுங்கள். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் கண்டிப்பாக இதே மாதிரி ஒரு நாள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இது நாட்டுக்கோழிங்கிறதுனால நாங்கள் கொஞ்சம் 20 நிமிஷம் வேக வச்சேன். குக்கரில் போடுறதா இருந்தால் ஒரு 3 விசில்ஸ் கொடுத்தா போதுங்க. அப்புறம் இது நீங்கள் வேறு இந்த பிராய்லர் கோழிலும் செஞ்சு சாப்பிட்லாம், மட்டன்லேயும் செஞ்சு சாப்பிட்லாம். மட்டன் சாப்ஸும் இதே மாதிரி தான். சைவத்துலேயும் செய்யலாம். உருளைக்கிழங்கு போட்டு செய்யலாம், வாழைக்காய் போட்டு செய்யலாம், மிக்சட் வெஜிடபிள்ஸ் போட்டும் சாப்பீஸ் செஞ்சுக்கலாங்க. எல்லாத்துக்குமே இந்த ஒரே இது ப்ரொசீஜர் தாங்க. நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். வணக்கங்க.